பொறாமை வேண்டாம். வாழ்க்கை தரத்தில் உங்களுக்கு கீழ் இருப்போரை பாருங்கள், உங்களுக்கு மேல் இருப்போரை பார்க்காதீர்கள். ஏனெனில் அல்லாஹ் உங்கள் மீது புரிந்துள்ள அருட்கொடைகள் நீங்களை சாதாரணமாக கருதாமல் இருக்க அதுவே சரியானதாகும். வியாபாரத்தில் பொறுமை கொண்டு விலையை உயர்த்தக்கூடாது என்றும் சக முஸ்லிமை சகோதரனாக கருதி உதவிட வேண்டும் என்று நபிகளார் மனித சமுதாயத்திற்கு பாடம் புகட்டுகின்றார். ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். நீங்கள் பொருளை வாங்கும் எண்ணம் இல்லாமல் பிறரை வாங்க செய்வதற்காக விலையை உயர்த்தி விடாதீர்கள். ஒருவருக்கொருவர் பகையை கொள்ளாதீர்கள். ஒருவருக்கொருவர் முகம் திருப்பிக் கொள்ளாதீர்கள். இன்னும் ஒருவர் வியாபாரத்துக்குள் மற்றவர் இடையூறு புகுந்து வியாபாரம் செய்யாதீர்கள். நீங்கள் அல்லாஹ்வின் அடியார்களாகவும் உங்களுக்குள் சகோதரர்களாகவும் இருங்கள். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமிற்கு சகோதரனாய் இருக்கின்றான். அவன் அவனுக்கு அநீதி இழைக்க மாட்டான். அவன் அவனை ஏமாற்றவும் மாட்டான். அவன் அவனை இழிவுபடுத்தவும் மாட்டான். இறைவனின் அருட்கொடைகள் வழங்கப்பட்டவர்கள் அதை இல்லாதவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சொத்துக்களாலும் பணத்தாலும் எதையும் வாங்க முடியாது. நற்குணங்கள் மலர்ந்த முகத்துடன் பிறருக்கு வழங்குவது போன்றவற்றால் மட்டுமே பிறரின் அன்பை பெற முடியும் என்று நபிகளார் இவ்வாறு கூறுகின்றார். எனவே இறைவனின் நல்லடியார்களை, உங்களுக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட அருட்கொடைகளை கொண்டு திருப்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையானவற்றை இறைவனிடம் கேளுங்கள். நல்லடியார்களின் கோரிக்கைகளை ஏற்கும் விசால மனம் படைத்தவன் ஏக இறைவன் அல்லாஹ். அடியார்களின் கரங்களை வெறுமையாக அனுப்ப மனம் இல்லாதவன்.